அன்பான நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது, அதாவது மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த 8ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலேயே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு அமைப்பு மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. கிடைக்காத ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் லாபமாக மாறப்போகின்ற ஒரு மாதம் என்பது. மகர ராசி என்பதே தொழில் வேலைகளிலே திறன்பட செயல்படக்கூடிய ஒரு சரராசி. இது ஒரு நில ராசியாகவும் இருக்கக்கூடிய இந்த ராசியிலே வேகம், விவேகம், சுறுசுறுப்பு அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சனி பகவானுடைய ராசியிலே பிறந்த மகர ராசிக்கார நேர்களுக்காக கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 3ஆம் இடத்திலேயே 2ஆம் இடத்திலேயே ராசிநாதன் சனி பகவானும், 3ஆம் இடத்திலேயே ராகு பகவானும், மகர ராசிக்கு 5ஆம் இடத்திலேயே குரு பகவானும், அதுவும் 7ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து ராசியை சுபத்துவப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு அமைப்பு என்பது டிசம்பர்களிலே சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த மாதங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பிரமாதமாக பிறக்கப் போகின்றது. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் என்பது குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே, அவர் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய தாயின் நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் என்பது இந்த டிசம்பர்களிலே சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது. முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவானும் 2ஆம் இடத்திலே ராசிநாதனாகவும் மகர ராசிக்கார நேர்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு சில 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்திலேயே ராசிநாதன் இருக்கின்ற பொழுது வேகம், விவேகம், சுறுசுறுப்பு என்பது தடை தாமதங்கள் சற்று சுலோவாக 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலே இருக்கின்றது என்பது சற்று சுலோவாக மெதுவாகவும் ஒரு சில காரியங்களிலே தடை தாமதங்கள் இருந்தாலும் குடும்பங்களிலே இருந்தாலும் அவர் அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஆயுள்களிலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி 7ஆம் இடத்திலே நீச்சகதியில் இருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்பு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பார்க்கின்றதுனாலேயும் இங்கே உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, வாகனம், வண்டி, சொத்து எதுவாக இருந்தாலும் அதிர்களிலே ஒரு வாங்குகின்றவர்கள் கொடுக்குகின்றவர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்ததிபதி லாபாதிபதியாகவும் இருந்து நீச்சகதியிலே செல்ல போகின்ற இந்த அமைப்பு என்பது ஒரு சில தடை தாமதங்கள், தேவையில்லாத வாகனங்களுக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் அலையக்கூடிய ஒரு அமைப்பு. இவர் பூமிக்காரகனாகவும் மாங்கல்யக்காரகனாகவும் சகோதரகாரனாகவும் இருக்கக்கூடியவர் நீச்சகதியிலே 7ஆம் இடத்திலே இருந்து 7ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானங்களிலே நீச்சகதியிலே இருக்கின்ற பொழுது சற்று நல்லதொரு உயர்வை கொடுத்தாலும் ஒரு சில வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் பொருளாதாரங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மகர ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. சகோதர ஸ்தானாதிபதி, சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இங்கே சனியை செவ்வாய் பார்க்கின்ற பொழுது ஒரு சில சகோதரர்களுள்ளே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் நடக்கின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்க போகின்றது. இங்கே கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியது பொருளாதாரங்கள், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களுக்காக, மண்மனை வாகனங்களுக்காக ஒரு சில கருத்து வேறுபாடுகள், முரண்பட்ட வம்பு வழக்குகளை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து மகர ராசிக்கு நீச்சகதியிலே சஞ்சாரம் என்பது கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இது ஒரு சரராசியை பார்க்கின்ற நீச்ச ராசிநாதன் பார்க்கின்ற அமைப்பு. இது நல்லதொரு மாற்றங்கள், வெளிநாட்டு யோகங்கள். இதனால் வரையில் ஒரு சிலருக்கு வெளிநாடே செல்ல முடியலை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது. உங்களுடைய லாபஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், புதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்ததிபதியும் சூரிய பகவானும் புதன் பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு 6, 8 என்று 6, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் இங்கே சூரியன், சந்திரன், புதன் என்று 3 கிரகங்கள் புதன் பகவான் வக்ரகதியிலே சென்று இந்த மாதம் என்பது டிசம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மகர ராசி என்றாலே தொழில் வேலைகளிலே நிதானத்தையும் தொழில்களையும் அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய இந்த மகர ராசிக்கார நேர்கள் இது ஒரு சரராசி. வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி. தொழில் வேலைகளிலே ஏதாவது ஒரு வேலைகளை செய்யக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே உயரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியிலே கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியவர், தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும்
கோச்சாரத்திலே 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர்களிலே வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. காரணம், அஷ்டமாதிபதி சூரிய பகவானும் 7ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான், புதன் பகவான், பாக்கியாதிபதி 6ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வீகத்திலே குலதெய்வங்கள் அருள் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அருள் கிடைக்கின்றது. முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கின்றது. பித்திருக்களின் சாபம் பெற்றவர்களுக்கும் இந்த அம்மாசி யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற காரணத்தினால் முன்னோர்களுக்கு, பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வருகின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களிலே திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருகின்றதற்கு தீபம் ஏற்றி வர உங்களுடைய மகர ராசிக்கு 12ஆம் இடத்திலேயே சுக்கிர பகவான் 2 நாள் மட்டும் இருந்து ராசியிலே சுக்கிர பகவான் 5-10 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி உங்கள் ராசியிலே இந்த மாதம் என்பது செல்ல போகின்ற காரணத்தினாலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதத்தில் முழுக்க 28 நாள் உங்கள் ராசியிலே 5-10 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி செல்ல போகின்ற மிகவும் 12 ராசிகளிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு மாதம். சகலத்தையும் ஜெயிக்கக்கூடியது. 5 என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியது. 10ஆம் இடம் தொழில் வேலைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், கர்மஸ்தானம். அனைத்துக்குமே அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய நட்பு ராசியிலே மகர ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கின்றதும், 2ஆம் இடத்திலே ராசிநாதன் இருக்கின்றதும், 12 ராசிகளை விட டிசம்பர் மாதம் என்று சொல்லக்கூடிய அழகாக செல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய முன்னோர்களால் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குழந்தை கிடைக்காதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கின்ற போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே ராசியிலே இருந்து உங்களுடைய சுபத்துவப்படுத்தி உங்களுடைய ராசியை முழுவதும் நல்லதொரு மாற்றங்களையும் 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும் 1-5 என்று சொல்லக்கூடிய 9 கூடியவர் லாபஸ்தானத்திலே இருக்கின்றது. மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே அனைத்து 12 ராசிகளை விட மகர ராசிக்கார நேயர்களுக்கு சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. காரணம், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மிகவும் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூலத்திரிகோண வடிவில் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி மகர ராசிக்கு மிகவும் யோகத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே கோச்சாரங்களின் கிரகங்களின் நிகழ்வுகள் என்பது சர ராசியிலேயே ஒரு சர ராசிநாதனும் 2 ஆதிபதியத்துக்கு உட்பட்ட சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன். அவர் துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சொந்தக்காரர். சர ராசியிலே சனி பகவானுடைய ராசியிலே இது ஒரு 10வது இடத்திலே செல்ல போகின்ற தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் நல்லதொரு ஊக்கத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற இந்த 1 மாத காலங்கள் உங்களுடைய மகர ராசிக்கார நேயர்களுக்கு தொழில்களுக்காக வேலைகளுக்காக வெளிநாட்டு யோகங்களும் சரராசியிலும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் விவேகத்தையும் உயர்வுகளையும் கொட்டி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் துர்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே செல்ல போகின்றது. அந்த அஷ்டமாதிபதி 15 நாட்கள் டிசம்பர் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடத்திலிருந்து 8 கூடையவர் 12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது வேலை தொழில்களுக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதம். இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் அற்புதமான பரிபூர்ணமான யோக பலன்களை கொடுக்கின்றது. வாக்குஸ்தானம் பலமாகவும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்திலே ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 3-12 என்று சொல்கின்ற இடமாற்றங்கள் வெளியூர் வெளிநாடு செல்கின்றவர்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சர ராசியின் அதிபதி சர ராசியிலேயே இருக்கின்ற சுக்கிர பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தை சரராசியை பார்க்கின்றது. ஒரு சரராசி அதிபதி இன்னொரு சரராசியில் இருந்து இன்னொரு சரராசியை பார்க்கின்ற இந்த அற்புதமான அமைப்பு என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே ஞாயிற்றுக்கிழமையின் அஷ்டமாதிபதி நாளிலே பிறந்தாலும் கூட அவர் லாபஸ்தானத்திலே இருக்கின்றதனாலும் நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் யோகங்களையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இந்த கோச்சார ராசி என்பது விருச்சிக ராசியிலே லாபஸ்தானத்திலே அமைய பெற்றது. லக்கணம் என்பது சிம்ம லக்கணமாக அமைய பெற்றும் நட்சத்திரம் அனுசம் 2ஆம் பாதத்தில் மற்றும் 2 ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் செல்கின்றதனாலையும் கரணம் என்பது நாகவத்திலும் யோகம் என்பது சகர்மம் திதி தெய்வம் என்பது பித்திருக்கள் மற்றும் காளி பகவானை வழிபட்டு வர நல்லதொரு யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர் மாதம் என்பது யோக தேவதை என்பது இந்திரனாக வலம் வருகின்ற இந்த காலகட்டங்களிலே அமாவாசை திதியிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. பித்திருக்களை முன்னோர்களை வழிபட்டு வரவும் பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதிலே நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதிரி அமாவாசை வருகின்ற நாட்களிலே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கும். அந்த வகையிலே
திதி கொடுக்கின்றவர்கள் இந்த அமாவாசை திதியிலே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய போகின்ற ஒரு அமைப்பு மிகவும் பிரமாதமாக உங்கள் வாழ்க்கையிலேயே தித்திக்கப் போகின்ற ஒரு அமைப்பும் கிடைக்கும். அதே சமயத்தில் திதி கொடுக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய முன்னோர்களை ஆசீர்வாதம் வேணும் என்றால் திதி கொடுக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் கிடைக்கும். அந்த வகையிலேயே இந்த மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பும் 5ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்கின்றது. இந்த புதன் பகவானும் வக்ரகதியிலும் குரு பகவான் வக்ரகதியிலும் இருந்தாலும் கூட வக்ர கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பார்க்கின்ற பார்வை 6, 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே பார்க்கின்றதுனாலே மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை முயற்சி ஸ்தானத்திலேயே பாவகிரகம் இருந்தாலும் அவர் 3, 12 என்று சொல்லக்கூடியவரும் பாகிஸ்தானத்திலே கேது பகவானை குரு பகவான் பார்வையை பார்க்கின்றதுனாலேயும் இங்கே 6ஆம் இடம் 6, 11, 7, 10 என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியிலே செல்ல போகின்ற ஒரு அமைப்பு. மகர ராசியை பொறுத்தவரையில் அனைத்து செல்வங்களையும் சௌரியங்களையும் யோக பலன்களையும் பெறுகின்ற ஒரு மாதம். இந்த மாதம் பிறக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது டிசம்பர் என்பது 5, 10 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2 நாள் மட்டுமே அவர் தனுசு ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற நாள் என்பது டிசம்பர் 3ஆம் தேதி உங்களுடைய ராசியிலே சுக்கிர பகவான் வருகின்ற அமைப்பு. அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களில் வரன் அமையாதவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து சுபிட்சத்தையும் நல்லதொரு சுபத்துவ யோகத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது நல்லதொரு பூர்வ புண்ணியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அங்கே புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை காரகன் அவர் 6ஆம் இடத்தில் இருந்து இங்கே தேவகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரகுருவை பார்வை செய்கின்றதும், அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திலே கூட்டாளி தொழில்கள், அதுவும் ஒரு சரராசி தாய் காரகன் அவர் லாபஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் பரிபூர்ணமாக பிறக்க போகின்ற ஒரு அமைப்பு. மகர ராசிக்கார நேர்களுக்கு 12 ராசிகளை விட மகர ராசி நேர்களுக்கு மிகவும் சிறப்பாக சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.